நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். வணக்கம் அன்பான உறவுகளே. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2026 கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது மண்ணிலே சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசல் ஏற்பாட்டிலே சாய்ந்தமருது கடற்கரை ஒட்டிய இடங்கள் சிரமதானம் செய்கின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசலுடைய இடைக்கால சபை தலைவர் அல்ஹாஜ் எம் முபாரக் அவர்களுடைய தலைமையிலே சாய்ந்தமருதைச் சேர்ந்த இளைஞர்கள், அதுபோல சமூக நலன் விரும்பிகள், அதுபோல பள்ளிவாசல் நிர்வாகத்தினர், ஊர் முக்கியஸ்தர்கள் என்று பலர் இந்த சிரமதானத்திலே இணைந்து கலந்து கொண்டு இப்போது சிரமதான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சாய்ந்தமருது கடற்கரை என்பது மிக அழகானதொரு இடம், அருமையாக இயற்கையாக வாய்க்கப்பட்ட இடம். அவ்வப்போது எமது மக்களின் பொடுபோக்கான தன்மை காரணமாகவும் அதுபோல பல்வேறு காரணங்களால் அடிக்கடி கடற்கரை அசுத்தமாகிற ஒரு நிலவரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே குறிப்பாக தொடர்ச்சியாக சாய்ந்தமருது கடற்கரையை சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு பாரிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசல் ஏற்பாட்டிலே இந்த சிரமதானம் இடம்பெறுகிறது. வாருங்கள், சிரமதானம் நடைபெறுகின்ற அந்த இடத்துக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசல் தலைவர் அல்ஹாஜ் முபாரக் அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. இப்போது சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் தலைவர் அல்ஹாஜ் முபாரக் அவர்கள் இப்போது இந்த ஸ்தலத்தில் இருக்கின்றார்கள். அதுபோல சாய்ந்தமருது மாளிகை காடு முக்கியஸ்தர்கள், அதுபோல கிராம சேவகர்கள், இளைஞர்கள், சமூக நலம் விரும்பிகள் என்று பலர் இப்போது இங்கே இருப்பதை பார்க்கின்றோம். உலமாக்களும் இந்த சிரமதான நிகழ்விலே இணைந்திருக்கின்றார்கள். அதுபோல சாய்ந்தமருது போலீசார் இப்போது போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கூட களத்தில் இருக்கின்றார்கள். காலை வேளையிலே சுபஹ் தொழுகைக்கு பின்னராக ஆரம்பித்த இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெறப் போகிறது. இப்போது காலை ஆகாரத்தை இந்த சிரமதானத்தில் ஈடுபடுகின்றவர்கள் அறிந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். உண்மையிலேயே சாய்ந்தமருது அழகானதொரு கடற்கரை பிரதேசம். கடலை ஒட்டிய இந்த இடம் அடிக்கடி அசுத்தப்படுகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த இடங்களை சுத்தப்படுத்த வேண்டியது பொறுப்பு வாய்ந்தவர்களின் கடமையாக இருக்கிறது. அதுபோல இந்த கடற்கரையை போற்றி பாதுகாக்க வேண்டியதும் எமது மக்களின் ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சாய்ந்தமருது மாளிகை காடு பிரதேசங்களில் இருக்கின்ற கடற்கரை என்பது எமக்கு அழகாக வாய்க்கப்பெற்ற ஒரு இடம். அந்த அடிப்படையிலே இந்த இடங்களை சுத்தப்படுத்துகின்ற முயற்சி தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையிலே இப்போது அந்த பணிகளை சாய்ந்தமருது ஜும்மா பெரிய பள்ளி வாசல் இந்த நாளிலே பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கல்முனை மாநகர சபை இயந்திரங்களும் இந்த சிரமதான பணிகளிலே ஈடுபட்டிருப்பதை பார்க்கின்றோம். உண்மையிலேயே சாய்ந்தமருது மருதூர் சதுக்கம் துவங்கி குறிப்பாக சாய்ந்தமருது கடற்கரை பூங்கா, அதுபோல ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு வியாபித்த ஒரு கடற்கரை. அந்த அடிப்படையில் தான் இந்த இடம் இப்போது சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்போது சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசலுடைய இடைக்கால சபை தலைவர் அல்ஹாஜ் எம் முபாரக் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த நிகழ்வு இப்போது இடம்பெறுகிறது. சுபஹ் தொழுகையின் பின்னராக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணிகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டது. சாய்ந்தமருது போலீசார் களத்தில் இருப்பதை பார்க்கின்றோம்.
சைதாபேட் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி SMI சில்வா அவர்களும் இப்போது களத்தில் இருக்கின்றார். அதுபோல போலீசார், அதுபோல சமூக நலன் விரும்பிகளும் இங்கே இருப்பது பாருங்கள். குறிப்பாக அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட சாய்ந்தமருது கடற்கரை பொழுதுபோக்கு பூங்கா, அதை ஒட்டிய இடங்கள் தற்போது சுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. హలో పల్లి 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 ఇస్తున్న పాறை மூடுவது பாரிய மரங்கள் எல்லாம் குப்பை கழிவுகளாக இந்த கடற்கரையொட்டிய பிரதேசங்களிலே ஒதுங்கியிருந்தன. அவற்றையும் அகற்றுவதற்கான பணிகள் இப்போது முன்னெடுக்கப்படுகின்றன. ஏத்துறதுக்கு ஆக்கள் அனுப்புங்க. அவரது வளர்ச்சி நிக்கிறார்கள் அனுப்புங்க. அந்த தம்பிமாரே அகரத்மாட்ட சொல்லி அங்க சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய தலைவர் முபாரக் அவர்கள் இப்போது களத்திலே படு சுறுசுறுப்பாக இருந்து சிரமதானம் செய்கின்ற குழுவினரை ஒருங்கிணைத்து ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். பாரிய குப்பைகள் இங்கே சேர்க்கப்பட்டு ஒரு இடத்திலே எரிக்கப்படுகின்ற காட்சிகளையும் பார்க்கின்றோம். ஹலோ சாய்ந்தமருது மருதூர் சதுக்கத்தை ஒட்டிய இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிரமதான பணிகள் இப்போது சாய்ந்தமருது தோணாவை ஒட்டிய இடங்கள் ஒரு பாரியதொரு சிரமதான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ಕಡಗಾರ ಅದೇ ವಿತರಾಯಿ ಮೇಗೆ ಇವತ್ತೇ ಉತ್ತಮ ಹವದೇನೆ ಓ ಫ್ಯಾಮಿಲಿ ನಮ್ಮ ಎಣಿಕೆ ಗಿಲ್ಲದೇನೆ ಪಲ್ಲಿ ಈ ಕಿವ దగ్గరగత్తి అన్నరే దగ్గరగత్తి ఇన్న రెండు మా వాహనం మొదట అదే వాహనం అదే మరొక చెల్లె రెండు ఇది అలా అన్న రెండు சமூக சூழல் போலீசாருக்கும் குறிப்பாக இந்த இடங்களின் சுத்தப்படுத்தல் தொடர்பான விடயங்களை தலைவர் முபாரக் அவர்கள் இப்போது ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்றார். சாய்ந்தமருது மருதூர் சதுக்கம் அழகானது.
මේකට ඩාර්ක් බ්‍රවුන් වෙනවා. මේකයි අරකයි. මේක ඔක්කොම මේක ලයිට් අදම දානවා අදම පත් වෙනවා. சாய்ந்த பிரதேச செயலாளர் ஆசிக் அவர்களும் இப்போது களத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார். நானே சார் நாங்கள் அங்கேயே முக்காலுக்கே துவங்கிட்டோம். இன்னைக்கு சார் இன்னைக்கு இருக்கு லைட் 10 லைட் இப்போ வாங்குறதுக்கு அனுப்பி இதுல ஃபுல்லா லைட் வரும். இதுல டார்க் பிரவுன் கலர் வரும். இதுக்கு லில்லி ஒயிட் வரும். இதுக்கு டார்க் பிரவுன் வரும். இந்த பட்டி ரெண்டும் இப்ப இன்றைக்கு இன்ஷால்லா பத்தினா ஒரு அழகா இருக்கும். இது பாருங்க சார் எப்படி இருக்குங்க. நான் திருப்பி காட்டுங்க படிவா அவ்வளவு உப்பையும் மிஷின் போட்டுல ஏத்துறோம். மிஷின் போட்டி நம்ம பிரைவேட் அடுத்து 4 மிஷின் போட்டி எடுத்துருக்கீங்க. எல்லாமே குப்பை போடுறதுக்கு இடம் 4 பேர் வளவு தந்திருக்கா. அங்கே குப்பையை போட்டுட்டான். அதுக்கு மேல நிரப்புற வளவாங்க. அப்ப அதுக்குள்ளேயே குப்பையை போட்டுருவோம். வாங்க இப்படி வாங்க இந்த வச்சிருக்கியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். எங்கட இன்னைக்கு சாய்ந்த மருது மாளிகை காடு பெலத்தேனோ. हेलो एक बार वो मैं गली में इंदे मैं बीच जगह इंदे ओ मैं पहले ओको में ना सर लेक्चर दुनाई कालट करते सर पहले ओको में पता था ओको में गेंदे Yang mana yang belum sini sempat kan udah lagi புரியும் நாளே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய ஜும்மா மஸ்ஜிதில் நேற்று நாங்கள் அந்த விஷயங்களை கூறி வச்சோம். இதுக்கு முதல் எப்போ நாம் அங்கே சிரமதானம் செஞ்சோம் சார்? இல்லை நம்ம இப்போ 4 நாளைக்கு முதல் வெளிவோரியனுக்கும் மஸ்ஜிதுக்கு வெளிப்புறமாகவும் அழகான முறையில் மஸ்ஜிதில் சுவரையும் பூசி அதுக்கு அழகான முறையில் லில்லி ஒயிட் பெயிண்டும் பண்ணி உள்பக்கமும் பெயிண்ட் பண்ணி மஸ்ஜிதில் வெளியில் அவ்வளோ குப்பை அது சொல்ல முடியாது, வாயால் சொல்ல முடியாது. பரவாயில்லை அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு முதல் நடந்ததானே. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு 12 மிஷின் போட்டியில் எங்கட வேலை செஞ்ச ஆட்கள் மொத்தம் ரெஸ்டியில் 8 பேர் வேலை செஞ்சாங்க. வர்த்தக சங்கத்தில் 6 பேர் வேலை செஞ்சாங்க. மஹல்லாவாசிகள் 4 பேர் வேலை செஞ்சாங்க. அதோட நாங்களும் அதில் பைத்து ஜகாத் நிர்வாகம் அப்படியே 2 வேலை செஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் அவங்களுக்கு அதுக்குரிய கூலிய நாள மறுமையில கொடுக்கணும். அதுக்கு பிறகு மஹல்லாவாசிகள் அதை கண்காணித்து அறவே குப்பை போடாம வச்சுக்கிறாங்க. இப்ப போனா பள்ளிக்கு பின்பக்கம் வெளிவோரியனுக்கு முதலாவது பாலம் அமைக்கப்பட்ட அந்த ஏரியாவில் பார்த்தா வழங்கும். மிச்சம் அழகாக இருக்கு. அன்று நாங்க மண்ணும் கூட நிரப்ப இல்லாத நிலம் எண்டே மாதிரி லீவு நாள் உண்டது. மண் எடுக்க ஒரு தனவந்தர் வளவுக்குள்ளுக்கு நாங்க மிசுமுட்டியை கொண்டு போய் கவுண்டியை கொண்டு போய் ஒரு 8 மண் ஆள் அடிச்சாங்க கொண்டு போய் அங்கே போட்டோம். மிசுமுட்டிலையும் கொண்டு போய் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த இடத்தை நீட் ஆக்கிட்டோம். இப்போ மக்கள் அதை பாவினைக்காக அழகா வந்து இருந்து பாவிக்கலாம். மஸ்ஜிதுக்கும் அந்த வழியாக வரலாம். அதே போல இந்த பீச்சை பார்த்தோம், கவலைக்கிடமாக இருக்கு. எங்களுடைய மக்கள் ராவ நேரங்கள்ல ஈவினிங் நேரங்கள்ல வேற ஏரியாக்களுக்கு போய் அவஸ்தைப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. இதே சாய்ந்த மருது மாளிகைக்காடு மக்களுக்கு எங்கட பீச்சை அழகான முறையில பாவிக்கலாம் தானே என்று சொல்லி அழகான காட்சிகள். எங்கட ஊர்ல போட் இருக்கு, எங்கட ஊர்ல தோணி இருக்கு, எங்கட ஊர்ல ஹோல்சேல் மீன் வியாபாரிகள் இருக்காங்க, கரவலை மாயாவலை என்று எல்லா வலைகளும் சாய்ந்த மருது மாளிகைக்காடுல கிடைக்குது. அப்ப ஏன் இந்த அழகை எங்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய சகோதரிகள் பார்க்க முடியாது என்ற கேள்வி எங்களுக்குள்ள எழுப்பக்குள்ள நாங்க பீச்சை வந்து பார்த்தோம். கடும் மோசமான நிலைமையில் இருந்துச்சு. இன்றைக்கு எங்களுடைய மஹல்லாவாசிகள் வர்த்தக சங்க உறுப்பினர்கள் சிலர், அதே போல எங்களுடைய சக இந்த ஃபைசல் காக்கா, இந்த ஹசன்,
அவங்களோட கூட்டாளிமார் சர்ஜுன், நியாஸ் ஆஜியார், ரிஸ்வி ஆஜியார், எங்களுடைய முகமது, அதே போல எங்களுடைய பள்ளி செக்ரட்டரி, அதே போல பள்ளி செக்ரட்டரியும் நானும் தான் பள்ளி நிர்வாகத்தில் ஒருத்தர் நிற்கும்னு நினைக்கிறேன். வேற யாரையும் காணல. அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் அந்த திறந்த அழைப்புல கொடுத்தது விளங்காம இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தனித்தனி சிலரை என்ன செய்யணும்னா தனித்தனிய போய் அவங்களோட வீடு தேடி போய் கூப்பிட்டு செப்பு கொண்டு போகணும். அது நம்மளால செய்யல. செப்பு கொண்டு போய் கூப்பிடுறதுக்கு இது இல்லை. பொதுவேல அழகா பொது வகையில தான் அழகா சொல்லலாம். அதனால அவங்க அதை விளங்கி கொள்ளணும். மஸ்ஜிதுல எங்களுடைய மஸ்ஜிதுல இருக்கிற முஅத்தின் ஷாப், ஹாஃபிஸ், அதே மாதிரி இப்ப தொழுவிச்சு கொண்டிருக்கிற எங்களுடைய மௌலவி, இவங்க 2 பேரும் 5:45 வந்து வேர்வையை அழகா வெளியிறக்கி இந்த முற்றத்தை அழகான முறையில் செய்தாக. இன்னும் லோருக்கு அரை மணி நேரத்துக்கு முதல் மட்டுக்கு நாங்க நிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் 11:30 மணி மட்டுக்கு எங்களோட இயங்குவாங்க. அந்த வகையில ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரா. எங்களுடைய போலீஸ் ஓஎஸ்சி அவங்க வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவரும் எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறாரு. இதுக்கு பிறகு இந்த குப்பை போடுற விஷயங்களை எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அதே மாதிரி எங்களுடைய ஊருடைய தானிஸ், அதே போல அந்த கரையோர நுஸ்ரத் அலி, அதே போல எங்களுடைய டிஎஸ் அவங்க பக்க உதவியா இருக்காங்க. நேத்து டிஎஸ் சந்திச்சு பேசினதை கூட உடனே சொன்னார், இது நல்ல ஒரு விஷயம் முபாரக், அழகா இதை செய்யுங்க, நானும் ஒத்தாசைதாரன், இது அழகான முறையில செய்வோம். நம்மட ஊரை நாம அழகா கவனிக்கணும். நிறைய ஆக்சிடென்ட் ஊரெல்லாம் நடந்து கொண்டிருக்கி பிள்ளைகள் அங்கஞ்ச போது கவனத்தை திருப்புவோம் என்ற அடிப்படையில சொல்லி கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி டிஎஸோட நானும் சில விஷயங்களை முன் வச்சேன். நாங்க இப்ப ஆண்டு 7 தொடக்கம் இருந்து எங்களோட மஸ்ஜிதுல நிறைய கல்வி சார்ந்த விஷயங்களை பள்ளியில செய்யறதுக்கு இருக்கோம். அதுக்கு எல்லாரும் நீங்க ஒத்தாசையா இருங்க. ஏன்னா ஆண்டு 7லயே நாங்க ஸ்டார்ட் பண்ணினா தான் எங்களோட எம்பி கூட சொன்னாரு, ஆண்டு 7ல ஸ்டார்ட் பண்ணினா அவ்வளவு விஷயம். ஏண்டா அவர் கல்வியில முக்கியத்துவமான ஒரு ஆள், நல்ல ஒரு புள்ள, எங்களுக்கும் படிச்சு ஒரு ஆசான். அவர் தான் நம்மட இந்த ஏரியாக்கே இப்ப பொறுப்புதாரியா இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவருக்கும் அல்லாஹ் அவருக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல சிந்தனைகளையும் உள்ள வளர்ச்சி இருக்கிற ஆட்களையும் கொடுக்கணும் என்று சொல்லி பிரார்த்திப்போம். அதே போல இந்த முற்றம் இதுக்கு பிறகு உள்ள காலங்கள்ல நீங்க எல்லாரும் நம்மட ஊர்ல வைக்கிற ஆக்கள், வெளியூர்ல வைக்கிற ஆக்கள் எங்களோட ஊருக்கு வாங்க. இன்னும் இதுல தங்குமிட வசதிகள், அழகான முறையில் அவங்கள சாப்பிடுற வசதிகள் எல்லாம் இதுல எங்களுடைய டிஎஸ் இருக்காங்க, இந்த கரையோரம் அவங்க இருக்காங்க, எங்களுடைய ஓஎஸ் இருக்காரு, எங்களுடைய ஊர்ல எம்பி இருக்காரு, பைத்துல் சக்காத் நிறுவனம் இடத்துல இருக்கு. அதே போல ஊர்ல முக்கியமான முக்கியஸ்தர்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்காங்க. எல்லாருமாக கைகோர்த்து இந்த பள்ளி நிர்வாகம் ஒத்தாசையாக நாத்தத்தை பார்க்காம உண்மையாக எழுச்சியாக அழகான முறையில செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் அழகான முறையில இயங்குவதற்கு எல்லாரும் துவா செய்யுங்க. பேஸ்புக்ல 4 அறைக்குள்ள இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்து 2-3 பேர் எங்க ஊர்ல முசிபத்து பிடிச்சாக்கள் இருக்கீங்க. அவங்களுக்கும் அல்லாஹ் ஞானத்தை தாரத்துக்கு அல்லாஹ் கிட்ட 2 ரக்காத் தொழுது துவா செய்யுங்க. நீங்களும் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து செய்ய போகலாம். உங்களுக்கு பிரைன்ல அழகான வேர்வை வெளியில போகும், நல்ல புத்திகள் உள்ளுக்கு வரும். மஸ்ஜிதில் உள்ள விஷயங்கள்ல மஸ்ஜிதில் எழும்பி தான் கதைக்கணும். அதுக்கு நீங்க சொல்றீங்க என்ன, மஸ்ஜிதில் சொல்ல 2வது கொத்துமாவது 2 சொல்றீங்க. ஏன்னா நீங்க அதெல்லாம் படிக்கணும். நீங்க படிச்சிருக்கீங்க, உலக கல்வியை படிச்சிருக்கீங்க, ஓகே. ஆனா உங்களுக்கு மார்க்க கல்வியை கட்டாயம் நீங்க தேடி படிக்க வேண்டியது. உங்களோட காலம் எல்லாம் 50 வயசு 60 வயசுக்கு மேல வைத்தீங்க. கபூர் நம்ம முன்னுக்கு கபூர் உங்களை தேடி கொண்டிருக்கு, வாண்டுகிட்டு இருக்கு. நீங்க இன்னமும் திருந்தாம இருந்தீங்கன்னா 4 பக்கம் சுமந்து கொண்டு நாசமா போன்று சொல்லி இந்த கபூர்ல போட்டுருவாங்க. உங்களை துவா செய்கிற ஆக்களை உருவாக்குங்க. மனசுகளை உடைக்காதுங்க. மனுஷன் மனசை உடைக்காம நல்ல சிந்தனைகள் வந்து அந்த சிந்தனைகள் மூலமான எழுச்சியான ஒரு விருத்தமான மனசுல ஆக்கள் பார்த்து உங்களை துவா செய்யக்கூடிய பதிவுகளை பதிவிடுங்க. இல்லாட்டி ஒதுங்கிக்கோங்க. நீங்கள் நீக்கிறதால இப்படியான வேலை செய்யறாங்க முன் வர மாட்டாங்க. கேவலமான வேலைகள் சரிங்க. அவன்கிட்ட கேட்கறதுனால சுவர் குலைக்கிறது, அதை எழுதுறது, தேயிலைக்கு வழியில்லாத ஆக்கள். நீங்க உண்மையா சிந்தனைகள்ல முன்னேறினீங்கன்னா நீங்க நல்ல முன்னேறம் ஆகலாம். ஆகையினால் உங்களுக்கும் அல்லாஹ் நல்ல சிந்தனையை தரத்துக்கு அல்லாஹ் கிட்ட இந்த சபையோர் சார்பாக இந்த ஊர் சார்பாக வேண்டி எங்களுடைய டிஎஸ் அவங்கள்ட்ட கையளிக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய இந்த நிகழ்வை பொறுத்தளவில் எங்களுடைய சாய்ந்தமருது பிரதேசத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், ஒரு மிக குறுகிய ஒரு நிலப்பரப்புக்குள்ளே அதிகமான மக்கள் வாழுகின்ற, சனத்தொகை அதிகமாக இருக்கிற, அடர்த்தி கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. இப்போது இருக்கின்ற இந்த காலப்பகுதிக்குள் எங்களுக்கு இந்த கிழக்கு பக்கத்திலே மிஞ்சி இருக்கிற ஒரு நிலப்பகுதியாக அல்லது வறுமையாக இருக்கிற ஒரு நிலப்பகுதியாக எங்களுக்கு இந்த கரையோர பிரதேசங்களில் இருக்கின்ற சில நிலங்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றது. அந்த நிலங்கள் என்பது இப்பொழுது ஏதோ ஒரு வகையில் அபிவிருத்திகள் செய்யப்பட்டு அது
மக்கள் வந்து அவர்களுடைய பொழுதுபோக்குகளை கழிப்பதற்காக, அதே போன்று அவர்கள் குடும்பங்கள் பிள்ளைகளோடு வந்து இந்த பிரதேசங்களில் இருந்து ஒரு மன மகிழ்ச்சியாக அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை குறைக்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரதேசம் எல்லா வளங்களும் அமைய பெற்ற ஒரு பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இயற்கை வளங்களாக எடுத்துக்கலாம், தோணாவாக இருக்கலாம், அதே போல எங்களுடைய போலீஸ் நிலையம், பாடசாலைகள், அதே போன்று பீச் பார்க்குகள் என்று பல பிரதேசங்கள், பல முக்கியமான அமைவிடங்களை கொண்ட பிரதேசமாக இருக்கிறது. எனவே இந்த பிரதேசங்களை பொறுத்தளவில் மிக முக்கியமான பிரதேசம் என்கின்ற வகையில் எங்களுடைய பெரியபள்ளி நிர்வாகத்தில் பெரியபள்ளி தலைவர், அதே போன்று வர்த்தக சங்கம், அதே போன்று அவருடைய இணைந்த பல தரப்பினர் இன்று இந்த சிரமதான நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தளவில் ஜும்மா பெரிய பள்ளி வாயில் என்பது மிக பெரிய அளவிலான பொறுப்புகளை கொண்டு இயங்குகின்ற ஒரு நிறுவனம். குறிப்பாக எங்களுடைய சமூகத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது நீண்ட காலமாக இளையோடி போயிருக்கின்ற அல்லது குறையோடி போயிருக்கின்ற பல பிரச்சனைகளை முன்னின்று தீர்ப்பதிலே அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அண்மை காலமாக எங்களுடைய ஜும்மா பள்ளி வாயில் நிர்வாகம் அவர்கள் மிகவும் வினைத்திறனான முறையிலே ஊரில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை சரியான முறையில் இனங்கண்டு அதனை தீர்க்கின்ற நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய தலைவர் முபாரக் ஹாஜி அவருடைய தலைமையிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. எனவே இந்த நிகழ்வுகளை பொறுத்தளவில் யாரு இந்த சமூகத்துக்கு அல்லது இந்த ஊருக்கு நல்ல விடயங்களை செய்கின்றார்களோ அவர்களோடு கைகோர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. அதிலே எந்த ஒரு வேறுபாடுகளோ அல்லது எந்த ஒரு பிரச்சனைகளோ இல்லாமல் நல்ல விடயங்களை யாரு செய்தாலும் அவர்களோடு கைகோர்க்கின்ற பொழுதுதான் இந்த பிரதேசத்துக்குடைய மனமாற்றம், அதே போன்று பிரச்சனைக்குரிய தீர்வு, அதே போன்று நீண்ட காலமாக நாங்கள் கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு எங்களால் தீர்வு காண முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. அந்த வகையிலே ஜும்மா பெரிய வள்ளி வாயிலால் முன்னெடுக்கப்படுகின்ற எந்த ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இருந்தாலும் அதிலே நான் நினைக்கின்றேன் எல்லோருடைய பங்களிப்பும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அது அரசு நிறுவனமாக இருக்கலாம், அதே போன்று சமூக நிறுவனங்களாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கின்ற அமைப்புகளாக இருக்கலாம். எல்லோரும் ஒன்றாக இணைந்து செய்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் இந்த ஊரிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுடைய டிசி சேர்மனாக இந்த ஊரை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இருப்பதனால் நான் எல்லோரும் ஒன்றாக இணைந்த வகையிலே நாங்கள் பொதுவான வேலை திட்டங்களை மக்களை மையப்படுத்தி செய்கின்ற பொழுது அது ஒரு சிறந்த ஒரு விளைவை பெறுகின்ற ஒரு செயற்பாடாக வரும். அதே போன்று மக்களுக்கு அதிகமான நன்மை பயக்கின்ற ஒரு செயற்பாடாக வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பெரிய பள்ளி வாயில் இன்று வினைத்திறனாக இயங்க தொடங்கி இருக்கின்றது. அதே நேரம் எல்லோரும் நாங்கள் இந்த பொதுவான நோக்கங்களுக்காக செயற்படுகின்ற இந்த வேலை திட்டங்களிலே நாங்கள் கைகோர்க்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பான வேண்டுகோளை விடுத்தவனாக இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்தமைக்கு நன்றி உரைவிடை பெறுகின்றேன். நன்றி. සුබුදෑසනක් සියලු දෙනාටම අපේ ප්‍රාදේශීය ලේකම්තුමා සහ ජුම්මා පල්ලියේ සභාපතිතුමා ඇතුළු ඔබ සියලු දෙනාගේම අවසරයි. ඇත්තටම සතුටු වෙන්න පුළුවන් දවසක් තමයි අද. පොදු කාරණයක් උදෙසා අපි හැමෝටම එකම තැනකට එකතු වෙලා එකම කාර්යයක නිරතව ලැබීම සම්බන්ධව සයින්ද මර්ධ පොලිස් ස්ථානයේ ස්ථානාධිපතිවරයා වශයෙන් මම ඇත්තටම සතුටු වෙනවා. මේ පරිසරය ලස්සනට තියාගන්න එක අපි හැමෝගෙම යුතුකමක්. ඒක තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ. ඉතින් ඒක ක්‍රියාත්මක කරගන්න අද අපි හැමෝටම මේ එකතැනකට එකතු වෙන්න ලැබීම සම්බන්ධව මම ගොඩාක්ම සතුටු වෙනවා. ඉතින් මේ අපේ පල්ලි සභාපතිතුමා මේ කාර්යය මේ ආකාරයෙන් ඉටු කරගන්න ලොකු දායකත්වයක් එතුමා දක්වනවා. ඒ වගේම අපේ ප්‍රාදේශීය ලේකම්තුමායි සහ සයින්ද මර්ධ වෙළඳ සංගමය සහ අනිකුත් සම්මිත සමාගම් වල සියලු දෙනාම අද එකතැනකට ඇවිල්ලා ඒ කාර්යය ඉටු කරගන්න ලොකු දායකත්වයක් දක්වනවා අද උදෑසන ඉඳන්. ඉතින් මේ ආකාරයට මේ සයින්ද මර්ධ මුහුදු තීරය ලස්සනට තියාගත්තොත් ඒකේ වටිනාකම තියෙන්නේ ඔයාලටමයි. ඒකේ වටිනාකම ඔයාලටමයි තියෙන්නේ. දවස පුරාම මහන්සි වෙලා හවසට නැත්තම් සඳහා කාලයට ඇවිල්ලා මෙතන පොඩ්ඩක් වාඩිලා මුහුද දිහා බලාගෙන ඉඳද්දි ඒ දැනෙන සහනය ඔයාලගේ හිතට දැනෙන සුවය ඒක මිල මුදල් වලින් ගන්න හැකියාවක් තියෙයි කියලා මම හිතන්නේ. ඉතින් ඒක දිගටම පවත්වාගෙන යන්න ඕන. අපි පාවිච්චි කරන අරවා මේවා හැමදේම මෙතන ඇවිල්ලා ඒ ඉඳපු රැඳිලා ඉන්න තැනම දාලා යනවා නම් ඒක වැඩක් නෑ. ඒ නිසා මේ අද අපි පවත්වාගෙන යන මේ උත්සාහ කරන මේ පරිසරය පිරිසිදුතාවයෙන් තබා ගන්න දක්වන්න අපි මේ කටයුතු කරන්න හදන අපගේ
මේ ක්‍රියාවලිය දිගටම පවත්වාගෙන යන්න ඕන කියන එක තමයි මම ඔබතුමාලාගෙන් ඉල්ලන්නේ. මොකද මේ සම්බන්ධව නීතිය ක්‍රියාත්මක කරන්න අපිට අවශ්‍ය තරම් උපදෙස් ලැබිලා තියෙනවා. ඉතින් එහෙම කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. අපි අපේ පරිසරය පිරිසිදුව තියාගන්න ඕන. ඉතින් එහෙම නොවුනොත් තමයි පරිසරය කුණු බැහැර කිරීමේ යටතේ නීතිය ක්‍රියාත්මක කරන්න වෙන්නේ. ඒ නිසා මම හිතනවා ඔබ සියලු දෙනාම මේක මේ විදිහටම ඉස්සරහට පවත්වාගෙන යයි කියලා. ඒක තමයි වටින්නේ. ඒ සඳහා මම ඔබ සියලු දෙනාගේම දායකත්වය අපේක්ෂා කරනවා. මම හිතනවා මේක අපි මේ විදිහටම අපි සතියකට පාරක් විතර අපි එකතු වෙලා මේ සමයතුමා සතියක් පාරක් එකතු වෙලා අපි මේක සුද්ධ කරමු. මේක මොකද තනියෙන් කරන්න ගියොත් මේක ලොකු කාර්යයක්. අපි ඔක්කොම එකතු වුණොත් මේක පැයක එකමාරක විතර පොඩි වැඩක් තියෙන්නේ. ඒක අපි දිගටම කරගෙන යමු. මම නැවත වරක් ස්තුතිවන්ත වෙනවා අපේ පල්ලි සභාපතිතුමාට, සහපාලි ලේකම්තුමාට සහ සයින් මාධ්‍ය වෙළඳ සංගමයට සහ අනිකුත් සම්මිත සමාගම සියලු දෙනාටම අපි බලාපොරොත්තු වෙන්නේ රටක් වශයෙන් අපි සියලු දෙනාම කළ යුතු දේ කරන්න මෙතන එකතු වීම සම්බන්ධව මම ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම මේ දවස්වල අපේ රටේ පවතින මේ ඉන්ධන අර්බුදය වෙනුවෙන් රජය දැනුම් දීමක් කරලා තිනවා සහ අපිට දැනුම් දීමක් කරලා තිනවා. ඔබතුමාලාගේ සේවා ස්ථානවල රාත්‍රී 7 සිට විදුලි පහන් සහ වීදි විදුලි පහන් ක්‍රියා විරහිත කරලා තියන්නේ කියලා. ඒකට ඔබතුමාලා මේ දවස් කිහිපෙන් මම පරීක්ෂා කළා. ලොකු සහයෝගයක් ලබා දෙනවා. ඉදිරියටත් ඒක ලබා දෙන්න කියලා මම ඔබ සියලු දෙනාගෙන් ඉල්ලා සිටිනවා. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாங்கள் ஏற்பாடு செய்த, அதாவது நேற்று திறந்த அழைப்பு மூலம் சாய்ந்தமரு ஜும்மா பள்ளியிலே ஜும்மாவுக்கு பின்னர் எங்களுடைய ஜும்மா பள்ளி தலைவர் மற்றும் வர்த்தக சங்க தலைவர் முபாரக் ஹாஜர் அவர்களால் இன்றைய சிரமதான நிகழ்வொன்று சாய்ந்தமருது கடற்கரையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி திறந்த அழைப்பாக அழைக்கப்பட்டு அதற்கு இன்று ஒத்துழைப்பு வழங்க வந்திருந்த எங்களுடைய சாய்ந்தமரு ஜும்மா பள்ளி நிர்வாகத்தினர், சாய்ந்தமரு மாளிகைக்காடு வர்த்தக சங்க உறுப்பினர்கள் மற்றும் அமைப்புகள், எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த டிஎஸ் மற்றும் சாய்ந்தமரு போலீஸ் ஓஐசி ஏனைய அமைப்புகள் அனைவருக்கும் நன்றி கூறி, அத்தோடு எங்களுடைய முபாரக் ஹாஜர் அவர்களின் அவர்கள் எண்ணத்திலே உருவான இந்த சாய்ந்தமரு கடற்கரையை அழகுபடுத்த வேண்டும். இதிலே நாங்கள் வெளியூர்களுக்கு சென்று ஓய்வு நேரங்களை நாங்கள் போய் தேடி நாங்கள் போகிறோம். அதை விட எங்கட பகுதியில் இருக்கிற எங்கட கடற்கரையை அழகுபடுத்தி இதிலே நாங்கள் சந்தோஷமா எல்லாரும் வந்து இருக்க வேண்டும். எங்களோட குடும்பங்களோட ஓய்வு நேரங்களை கழிக்க வேண்டும். நாங்களும் இந்த காற்றை சுவாசிக்க வேண்டும், அதாவது நல்ல காற்றை நாங்கள் சுவாசிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்திலே இந்த இடத்தை மிகவும் அழகுபடுத்த வேண்டும், சுத்தப்படுத்தியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக இந்த பீச் பார்க்கில் இருக்கின்ற இந்த அந்த லைட் கணுக்களுக்கு இன்று பெயிண்ட் பூசப்படும். அடுத்தது அதுக்கான பல்புகள் போடப்படும். பாலத்திலே எங்களுக்கு அழகான பூச்சட்டிகள் வைக்கப்பட்டு பூச்சட்டிகள் கண்ணுக்கு கவர்ச்சியாக எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக குளிர்ச்சியா இருக்க வடிவிலே பூச்சட்டிகள் வச்சு எங்களுக்கு அழகுபடுத்தப்படும். மற்றது அந்த அங்கால இருக்கின்ற பார்க் அதுவும் இன்றைக்கு சுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. பாலத்துக்கும் பெயிண்ட் பண்ணப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த லைட் கனு அவ்வளவுக்கும் இந்த இங்க இருக்கிற அந்த அழகுக்காக வைக்கப்பட்ட லைட் கனு முழுவதுக்கும் 2-3 கலர்களிலே அதுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணப்பட்டு அதுக்கு பல்புகள் இட்டு அது பத்தக்கூடிய மாதிரி இன்றைக்கு ஏற்பாடு செய்வதற்கு சகல முயற்சிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியினால் இந்த வேலைகள் சந்தோஷமாக நடைபெற்று எங்களுக்கு இந்த சாய்ந்தமருதில் உள்ள இந்த இடத்தை நாங்களும் அனுபவித்து நாங்க வெளியூருக்கு செல்வது அது ஒரு பிரச்சனை இல்லை. எங்கட ஊர்லயும் நாங்க இதெல்லாம் சுத்தப்படுத்தி அனுபவிக்க வேண்டும். எம்பி 3 பேரும் ஒத்து இதை கவனத்தில் கொண்டு கடை அமைச்சு கொடுக்குது. இன்ஷா அல்லாஹ் இங்கே வருபவர்களுக்கு தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு பெட்டி கடைகளை இந்த இடத்திலே அமைத்து தருமாறு எங்களுடைய டிஎஸ் மற்றும் எங்களுடைய கௌரவ ஆதம்பாவா சார் எம்பி அவர்களையும், மற்றது கரையோரத்துக்கு பொறுப்பான தானிஸ், அடுத்த நுஸ்ரத் அலி அவர்களிடமும் மிகவும், மற்றது எங்களுடைய மாநகர சபை ஆணையாளர் ராஃபிசர் அவர்களிடமும் நாங்கள் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு வருபவர்களுக்குரிய தேவையான பொருட்களை அவர்கள் விற்கக்கூடிய பெட்டி கடைகளை அமைத்து தந்தால் இவரத்தில் வருகின்ற மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்தது கடைகள் திறக்கப்படும் போது அது ஒரு அழகான ஒரு அமைப்பை உருவாக்கும், மக்கள் நடமாட்டம் அதிகரிக்கும். இந்த இடத்திலே
சன நடமாட்டத்தை அதிகரித்து அதுக்கு தேவையான வசதிகளையும் ஏற்பாடு செய்து வருமாறு அந்தந்த திணைக்கள அதிகாரிகளும் மிகவும் தாழ்மையாகவும் வினயமாகவும் வர்த்தக சங்க செயலாளர் என்ற அடிப்படையிலே நான் உங்களிடம் கேட்கின்றேன். அதுபோல நாங்கள் எங்களுடைய டிஎஸ் அவர்களிடம் நாங்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றோம். அந்த தெரிகிற அந்த பகுதியை எங்களுக்கு உடல் உள்ள அமைப்பில், அதாவது மென்டாலிட்டி, பிசிக்கலி, இந்த இரண்டிலையுமே வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இவ்வாறான வர்த்தகர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் உதவி செய்யும் நோக்கிலே நாங்கள் ஜிம் சென்டர் ஒன்று அவர்களை உருவாக்கி என்னுடைய வர்த்தகர்களின் உடல் உள்ள ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யுமாறு அந்த இடத்தை கேட்டிருக்கிறோம். அந்த இடத்தை எங்களுக்கு நீண்ட கால குத்தகை அடிப்படையில் வழங்கினால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்களே வர்த்தகர்களே நாங்கள் அதை கட்டி அதுக்குரிய ஜிம் சென்டருக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து நாங்கள் இந்த ஜிம் சென்டரை இயக்கலாம். ஊர் மக்களும் சேர்ந்து வர்த்தகர்கள் நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்வோம். நீங்கள் எங்களுக்கு அதிகாரிகள் செய்ய வேண்டியது அந்த இடத்தை நீண்ட கால குத்தகைக்கு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மிகவும் வினயமாக கூறி மீண்டும் ஒரு முறை இதற்காக வந்த அனைவருக்கும் நன்றி கூறி, ஊடகவியலாளர்கள் வேறு யாரும் தவறப்பட்டிருந்தாலும் அமைப்புள்ள பேர் சொல்ல அனைவருக்கும் நன்றி கூறி, எங்களுடைய நுஸ்ரத் அலி, தானிஷ் எல்லோருக்கும் நன்றியை கூறி எங்களுடைய நுஸ்ரத் அலியிடம் ஒளி வாங்கி கையளிக்கிறேன். இந்த கரையோரத்தில் எங்களுடைய கரையோரம் திணைக்களகத்தின் மூலமாக கடற்கரையை சுத்தப்படுத்துகின்ற இந்த வேலை திட்டம் இன்று சாய்ந்தமருது மாளிகைக்காடு பெரிய பள்ளி வாசல் தலைவர் முபாரக் ஆஜியார் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் மிகவும் சிறப்பான முறையில் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கடற்கரையை சுத்தம் செய்கின்ற இந்த நிகழ்வு நிச்சயமாக எங்களுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் மூலமாக முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களம் செய்ய வேண்டிய ஒரு கடற்கரையை சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு வேலை திட்டத்தை இன்று நிச்சயமாக நாங்கள் நன்றி கூற வேண்டும். எங்களுடைய வர்த்தக சங்க தலைவர் மற்றும் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளி வாசல் தலைவர் மற்றும் பைத்துல் சக்காத் போன்ற நிறுவனங்களின் தலைவராக இருக்கின்ற எங்களுடைய முபாரக் ஆஜியார் அவருடைய நிர்வாகத்தின் மிகவும் சிறப்பான முறையில் இந்த வேலை திட்டத்தை அவர்களுடைய நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எங்களுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்களகம் இவ்வாறாக முன்வந்து இந்த கடற்கரையை சுத்தம் செய்கின்ற இந்த வேலை திட்டத்தை செய்பவர்களை நாங்கள் நிச்சயமாக ஆதரித்து அவர்களுக்கு மிகவும் சப்போர்ட் பண்ணி அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுடைய திணைக்களகத்துக்கும் எங்களுடைய பிரதேச செயலம் சாய்ந்தமருது பிரதேச செயலகத்திலும் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய இந்த பிரதேசத்தில் மிகவும் சுத்தமான முறையில் கடற்கரையை சுத்தம் செய்து தந்திருக்கிறார்கள். இந்த வேலை திட்டமானது நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சொன்னது போன்று இந்த எங்களுடைய பிரதேச மக்கள் வெளி ஊர்களுக்கு சென்று தங்களுடைய பொழுதுபோக்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய ஊர் மக்கள் எங்களுடைய ஊர்களிலேயே இந்த வேலையை செய்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பயணத்தை இந்த ஊரிலேயே மிகவும் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று முன்வந்து எங்களுடைய வர்த்தக சங்கம் செய்து தந்திருக்கின்றது. இந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த வகையில் எங்களுடைய சாய்ந்தமருது பிரதேசம் சார்பாகவும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். மரத்தை ஆளு கொண்டு வச்சு போட்டு நம்ம அதுக்கப்புறம் எனவே ஊடகங்களுக்கு சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசல் தலைவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். குறிப்பாக இந்த இடம் மிக அழகரம்யமான இந்த கடற்கரை அவ்வப்போது அசிங்கமாக அசுத்தப்படுத்தப்படுகின்ற போது உண்மையிலே இது பொதுமக்களின் சொத்து, ஒரு இயற்கையான அழகரம்யமான ஒரு இடம் இப்போது வீணடிக்கப்படுகிறது என்கின்ற ஆதங்கம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த பகுதியிலே சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசல் ஏற்பாடு செய்திருக்கின்ற மிகவும் பாராட்டத்தக்க போற்றத்தக்க ஒரு கைங்கரியமான ஒரு சேவை. அந்த அடிப்படையிலே தலைவர் அல்ஹாஜ் எம்எஸ்எம் முபாரக் அவர்களுக்கு இந்த வேளையிலே எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். குறிப்பாக அழகு சுத்தப்படுத்தப்பட்ட இடங்களிலே பூக்கன்றுகள் அதுபோல இது போன்ற பூக்களை வைப்பதற்குமான ஏற்பாடுகளை கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசல் நிர்வாகத்தினர் அதன் தலைவர் முபாரக் அவர்களுக்கு எங்களுடைய ஊர் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்து, இந்த இடத்திலே சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் ஆசிப் அவர்கள் பிரசன்னமாக இருக்கின்றார். அதுபோல வர்த்தக சங்க பிரதிநிதிகள், அதுபோல பல்வேறு சமூக நல அமைப்புகள், கரையோரம் பேணல் திணைக்களத்தினுடைய அதிகாரிகள், நுஸ்ரத் மற்றும் தானிஸ் போன்றவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி SMJ சில்வா அவர்கள் இங்கே இருக்கின்றார்.
எனவே ஒரு கனதியான ஒரு காத்திரமான ஒரு முன்னெடுப்பை சாய்ந்தமரது மாளிகை காடை ஜும்மா பெரிய பள்ளிவாசல் இந்த வேளையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இயற்கையாக ரம்மியமாக வைக்கப்பெற்ற ஒரு இடம். எனவே அதனை மக்கள் முன்வந்தால், மக்கள் தொடர்ச்சியாக கரிசனை செலுத்தினால் இந்த இடம் அழகு பெறும் என்பது உண்மையிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். எனவே மக்கள் எதிர்வரும் காலங்களிலே இந்த இடங்களை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற அமைப்புகள் சிரமதான பணிகளை முன்னெடுக்கின்ற போது அதனை நிலைபெறான ஒரு அழகு ரம்மியமான இடங்களாக மாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த வேளையிலே குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவி வினயமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றது. எப்போதுமே சூழலியல் சார் விடயங்களிலே குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவி எப்போதும் முன்னிற்கும். இந்த அடிப்படையிலே இந்த சிரமதான பணிகளும் குறிப்பாக இன்று அதிகாலை 5:45 துவங்கி இப்போது நேரம் இப்போது நேரம் 9:27. தலைவர் மிக உற்சாகமாக இருந்து ஒவ்வொரு வேலைகளையும் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அவருக்கு மனதிலே ஒரு மகிழ்ச்சியோடு உற்சாகமாகவும் இருந்து இந்த பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருப்பது உண்மையிலேயே இந்த இடத்திலே வேலை செய்கின்றவர்களுக்கு மேலும் ஒரு உற்சாகத்தை வழங்குகின்றது. எனவே வெறுப்புகளுக்கு அப்பால் இந்த விடயங்களை நாங்கள் பாராட்டி ஆக வேண்டும். முபாரக் அவர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றி. இப்போது இந்த இடங்களிலே பூக்கன்று பூக்கன்றுகளை நடுவதற்கான ஏற்பாடுகளும் இப்போது செய்யப்பட்டு பூக்கன்றுகள் இங்கே இந்த இடத்துக்கு இப்போது கொண்டு வரப்படுகிறது. எல்லாமே உடனுக்குடன் துரிதமாக இந்த பணிகள் செய்து பூக்கன்றுகளை நடுவதற்கான அந்த பள்ளம் மடு இப்போது தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மரங்கள் நாட்டி இதுல ஃபுல்லா இந்த செல்ஃபி பாயிண்ட், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் செல்ஃபி பாயிண்ட் இது ஃபுல்லா. குறிப்பாக இந்த சமூக சேவைக்கு மேலதிகமாக பணிக்கு கூலி ஆட்களும் அமர்த்தி இந்த வேலைகள் வெகு துரிதமாக இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போது கொங்கிரீட் கலவைகள் இடப்பட்டு அந்த பூக்கன்றுகளை நடுவதற்கான அந்த மடுக்களும் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே ஆத்மார்த்தமான நன்றிகளை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்து உண்மையிலே சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசல் அதன் தலைவர் அல்ஹாஜ் எம்.எஸ். முபாரக் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த வினைத்திறனான முயற்சி இது ஊர் மக்களின் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு விடயம். வாய்ப்புள்ளவர்கள் இந்த இடத்துக்கு வந்து உங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை செய்தால் இன்னும் சந்தோஷமாக பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அங்கே பூக்கன்றுகளும் இங்கே குருநாகல் மாவட்ட பிரதேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு இந்த பூக்கன்றுகள் துரிதமாக நடப்பட போகின்றன. தலைவர் படு வேகமாக உற்சாகமாக இந்த பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த இடங்கள் வழக்கு பெறுகின்ற போது உண்மையிலேயே பொதுமக்கள், எமது ஊர் மக்கள், பிரதேசத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற மக்கள் இங்கே தமது பொழுதுபோக்குகளை கழிப்பதற்கு வரலாம். இப்போது நாங்கள் சாய்ந்தமருதூரிலே பொழுதுபோக்குவதற்கு குடும்பத்தாரோடு வந்து இருப்பதற்கு ஏற்ற இடங்கள், அழகிரமியமான இடங்கள் இல்லாமை என்பது இயற்கையான அழகு இருந்த போதும் அதனை இருக்கின்ற அழகை இன்னும் செம்மைப்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்யப்படுவதில்லை.
அந்த அடிப்படையிலே இந்த முயற்சிகள் பாராட்டத்தக்கது. குறிப்பாக அரசாங்கம், குறிப்பாக அண்மையிலேயே கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் அபுபக்கர் ஆதம் பாபா அவர்கள் இந்த இடத்திலே கடற்கரை பொழுதுபோக்கு பூங்காவை ஸ்தாபித்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக இப்போது இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. விரைவிலே சாய்ந்த மருது மக்கள் அதுபோல எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கின்ற சாய்ந்த மருது தோணா அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அந்த தோணாவிலே படகு சவாரி செய்யப்பட வேண்டும் என்பது இந்த மக்களின் ஒரு நீண்ட நெடிய ஒரு கனவு. அந்த கனவு நிலைப்படுத்தப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போது இந்த பிராந்தியத்தின் மிகப்பெரிய ஒரு முதிசமாக சொத்தாக இந்த கடற்கரை பிரதேசம், இந்த தோணாவை ஒட்டிய இடங்கள் மாறும் என்பது. இப்போது முதலாவது பூக்கன்று இப்போது நடப்பட்டிருக்கிறது. இந்த பூமரங்களை பாதுகாக்க வேண்டியது எமது பொதுமக்களின் தலையாய ஒரு கடமை. எனவே இதை செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். பொதுமக்கள் இதனை போற்றி பாதுகாத்து எதிர்வரும் காலங்களிலே இந்த மரங்கள் நிலைப்போராக இந்த இடங்களில் இருக்க வேண்டும். கடற்கரை ஓரங்களை ஒட்டிய இடங்களிலே மரங்கள் எல்லாம் அநேகமான மரங்கள் விழுந்து விட்டன. எனவே மரங்கள் என்பது கடற்கரைக்கு மேலும் ஒரு அழகை தரக்கூடிய விடயங்கள். தம்பி வாங்க. ஊர் பெரியவர்களால் பூமரங்கள் ஒவ்வொன்றாக வைக்கப்பட்டுள்ளன. பூமரங்கள் இன்றே இங்கே கொண்டு வரப்பட்டு குருநாகலிலே மாவட்ட தமிழ் பிரதேசத்திலிருந்து பூமரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமூக சேவைக்கு மேலதிகமாக குறிப்பாக கூலிக்கும் ஆட்களை அமர்த்தி வேலைகள் வெகு துரிதமாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக சாய்ந்த மருதூரிலே எவ்வளவு அழகான இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களை இன்னும் மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தினால் நாங்கள் மாவட்டம் தாண்டி எமது அழகை ரசிப்பதற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். எமது கால் தடத்திலே இருக்கின்ற அழகை எனவே இந்த இடங்கள் அழகுபடுத்தப்பட வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம். இந்த வேளையிலே பலர் இணைந்திருக்கின்றார்கள், பலர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாத்திமா பர்சான நிச்சயமாக படகு சவாரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே பட்டாசு கொளுத்தி அநியாயமாக்காமல் இவ்வாறான முறையில் செயற்படுவது எவ்வளவு மேல் என்று முகமது முபீன் சொல்லியிருக்கின்றார். சம்சுதீன் தஸ்ஸகீர் மாஷா அல்லாஹ் முபாரக் டீம் இஸ் doing well, teamwork will achieve more results alhamdulillah அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதுபோல முகமது ஃபயாஸ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதுபோல மாஷா அல்லாஹ் ஊரின் வளர்ச்சிக்காக சாய்ந்த மருது மாளிகை காடு ஜும்மா பள்ளி தலைவர் மற்றும் நிர்வாகம் பாரிய சேவைகளை செய்து வருகிறது. அது பாராட்டப்பட வேண்டிய முயற்சி என்று அஸ்வர் ரிஸ்வி கூறியிருக்கின்றார். டாக்டர் நலீம் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். பலர் இந்த நிகழ்ச்சியிலே கருத்துக்களை பகிர்கிறார்கள். எனவே நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பணிகளை செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய ஆத்மார்த்தமான பணிகளை விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் உங்களுடைய
கருத்துக்களை தெரிவித்து இது போன்ற இடங்களை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக மாஷா அல்லாஹ் கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். முகமது ரிஃபாய் சம்சுடின் முசம்மில் சிறந்த பணி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அத்னான் அப்துல் மஜீத் கல்முனையைச் சேர்ந்த வர்த்தகர் சிறந்த முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். We should support to the developments of our area. There is no other comments. Always support to the good activities rather than criticizing the individual activities. No one is 100% perfect. No one is zero attitudes. நிச்சயமாக இப்ராஹிம் நலீம் அவர்கள் டாக்டர் அவர்கள் தமது கருத்துக்களை இப்போது பார்லமெண்ட் உறுப்பினர் அபுபக்கர் ஆதம் பாபா அவர்களும் இந்த இடத்திலும் உண்மையிலே அவரும் வருகிறது. அபுபக்கர் ஆதம் பாபா அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ் ஊரின் இந்த நல்ல முயற்சிகளுக்கு ஒவ்வொருவராக வருகின்ற கொண்டிருப்பது எமது மகிழ்ச்சியை இன்னும் இந்த இடத்திலே ஒருமித்த புள்ளியிலே இணைந்து எல்லோரும் இந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருவது சந்தோஷமான ஒரு விஷயம். தம்பி அலி முகமது கிரேட் ஜப் அப்படின்னு சொல்கிறார். மாஹிர் மிஸ்கின் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி பலர் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். மாஷா அல்லாஹ் உங்கள் சேவை தொடர் வாழ்த்துக்கள். நஜ்முதீன் சஹரா, நிம்னா, சம்சுதீன் தசகீர், அஸ்ரஃப் ரம்லான் மாஷா அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார். அறிவிப்பாளர் ஏபிஎம் நிஸ்ரின், முகமது ஃபயாஸ் மாஷா அல்லாஹ், ரோய் சம்சுதீன் மாஷா அல்லாஹ். இப்போது பார்லமெண்ட் உறுப்பினர் கௌரவ அபுபக்கர் ஆதம் பாபா அவர்கள் பாலத்துக்கு சம்பிரதாய பூர்வமாக வர்ணம் பூசுகின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. இப்போது பாலத்தின் அந்த தூண்களுக்கு அது போல பாலத்துக்கு வெள்ளை வர்ணம் இப்போது பூசப்படுகிறது. சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி SMG சில்வா அவர்கள் பொறுப்பதிகாரி, போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, அவரும் சம்பிரதாய பூர்வமாக இப்போது பாலத்துக்கு வர்ணம் பூசுகின்ற அந்த நிகழ்வு இப்போது இடம்பெறுகிறது. களத்தில் முபாரக் ஹாஜியார் அவர்களை காண்பதிலே மகிழ்ச்சி. ஊரின் நலநிலை 200% பற்றுள்ள ஒரு தலைமை, காலத்தின் தேவையும் அதுவே. ஜசாக் அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் முத்தலிப் ரசீல். சரி, இது போன்ற முயற்சிகளை நாங்கள் எல்லோரும் பாராட்ட வேண்டும். அந்த அடிப்படையிலே ஊடக பங்காளரின் அடிப்படையிலே குரலற்ற மக்களின் குரல் யூகம் டிவி எப்போதும் இந்த விடயங்களிலே முன்னிற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாஷா அல்லாஹ் குட் ஜப். பொதுமக்கள் சார்பாக எங்களுடைய ஃபைசர் அவர்கள் தனது கருத்தை தெரிவிக்க போகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபைசர் அவர்கள். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத். சாய்ந்தமருதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நன்மையான விஷயம், ஒரு இளந்துடிப்பு உள்ள ஒரு பள்ளி தலைவர். இரண்டாவது சாய்ந்தமரு டிஎஸ்பி கிடைத்த ஒரு இளந்தலைவர். சாய்ந்தமருதுக்கு கிடைத்த ஒரு இளந்தலைவர், துடிப்புள்ள தலைவர் கிடைச்சி நாங்க சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு தலைவன் என்று குப்பாள்றாரு, அதுக்கு நாங்க ஆதரவு வழங்குறோம். பாலூட்டுக்கு பின்னுக்கு நின்றுகிட்டு புறங்கழிட்டு குடிச்சிக்கிட்டு அவரை கேந்தியாக்கி ஓட வைக்காம இருக்கு. நம்ம எல்லாரும் கைகோர்த்து நின்று அந்த தலைவன் நிற்போம், ஒத்துமையாக நம்ம இதை செய்வோம். அதுக்கு பெருமைப்பட்டு இன்னொரு நாள் அப்படியே 7 நாள் இருந்தா முன்னுக்கு வா, நாங்க ஒண்ணு வைக்கும். புறங்கால நீ தகுதியா நாள் வா, தகுதியா நாள் இருந்தா நீ வா முன்னுக்கு, உடனடியாக ஒண்ணு தலைவர் வைக்கும். பாலூட்டுக்கு வந்திட்டு புறங்காலுகாது, அவனை களி குடிக்காது பாவம். நாங்க அதுக்கு தான் ஆதரவு. அதே மாதிரி இளம் டிஎஸ் கிடைச்சிருக்கு, சாய்ந்த மாதிரி இளம் எச்கோ கிடைச்சிருக்கு போலீஸ்ல, இளம் பாராளுமன்ற உறுப்பினர் கிடைச்சாரு எம்பி. அதுக்குத்தான் நாங்க வக்காலத்து வாங்குறோம். நாங்க லஞ்சம் வாங்கியோ மார்க்கெட்டை நீங்க கடன் கட்டு போயோ நாங்க இல்ல. அதுக்காக நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா என்ன மார்க்கெட்டை செஞ்ச ஆளாகும். நான் மார்க்கெட்டை எப்ப இருக்கேன் கை ஓடுது, மார்க்கெட்டை சேவை நெல்லம், அதுக்காக தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் சாய்ந்த மாதிரி ஓஎஸும்
இளம் துடிப்புள்ள மனுஷன் மந்தியார் நீ விவாதிக்கணும் எந்த ஸ்கூல்ல கூப்பிடுறிய வாரம் எந்த பீச்சில் கூப்பிடுறிய வாரம் புறங்களி அவனை மட்டும் தட்டி தலைவனை ஒதுக்கினா உனக்கு நாங்க ஊர் மக்கள் சேர்ந்து உன்னோட மோதுவோம் இதுக்குதான் நாங்க எஸ்டிஎப்ல இருந்தா வந்தீங்க அந்த தலைவனுக்கு நீ செல்லுவாய் எப்படின்னு சொன்னா புறங்காலுக நீ புறங்காலுக்கு பொறுமை இல்லை அவன் தலைவன் நீ வா முன்னுக்கு பேசுவோம் உடனடி ஒன்னு தலைவன் ஆகிக்க ஆறாங்க எந்த மாண்ட எங்களுக்கு பயம் இல்லை இதான் எங்கட கேஸ் மாஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ஊர் சார்பா இப்போது ஊர் மக்கள் சார்பாக ஃபைசர் அவர்கள் சமூக தொண்டர் ஃபைசர் அவர்களும் தனது கருத்துக்களை பதிவு செய்கின்றார். பாருங்கள், இங்கே அண்மையில் தான் இது சுத்தப்படுத்தப்பட்டது. மீண்டும் இங்கே பொலித்தீன் பைகளை இட்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த இடமும் சுத்தப்படுத்த வேண்டும். கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் மிக சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அதற்கு மேலும் அழகூட்டுவது போல எமது சாய்ந்தமருது பள்ளி தலைவர் MS முபாரக் அவர்களது முயற்சியும் பாராட்டத்தக்கது. இப்போது பாலத்துக்கு இப்போது வர்ணம் பூசப்படுகிற இந்த முயற்சி சிறப்பான முயற்சிகளை குறிப்பாக பிள்ளைகள் விளையாடுவதற்குரிய இடங்களை நவீனமான பூங்காவுடன் இணைத்து உருவாக்குவதனால் அதிகமான மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சாப்பாடுகள் சாப்பிடுவதற்கு தண்ணீர் வசதி மலசல கூடங்கள் உள்ளடக்கப்பட்டதாக இருக்குமானால் நாம் பணமும் மறுபட்டு அந்த இடத்தை பராமரிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் என்று முகமது இம்தியாஸ் கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். அசாத் சனூஸ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சாய்ந்தமருது ஊர் சகல மக்களும் அழகை பார்வையிட வர வாய்ப்புகள் அதிகம் மாஷா அல்லாஹ். சஜாத் முகமது இர்ஃபான் மாஷா அல்லாஹ் குட் ஜப் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ரிஃபான் ஹாரிஸ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஜாபிர் அஹ்மத் லபை சவுதி அரேபியாவிலிருந்து பிஸ்மில்லா மாஷா அல்லாஹ் கங்க்ராச்சுலேஷன் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். முகமது ரிஃபான் மாஷா அல்லாஹ் குட் ஜப் அல்லாஹ் கபூல் செய்வானாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முகமது ரிஃபான் ப்ளீஸ் ரீட் அஸ்வரிஸ் ஃபுல் கமெண்ட். முகமது ஆசிப் இப்படியாக பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன. உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. சாஜித் அகமது, சம்சுதீன் முசம்மில் இப்படியாக பலர் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியும் தொடர்ச்சியாக மோடு இருந்து SMAG சில்வா அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்து, உண்மையிலேயே வெயில் மிக அகோரமாக இருக்கிறது. நேரம் இப்போது 9:45 கொண்டிருக்கிறது. 9 மணி. உண்மையிலே மிக அழகான இயற்கையாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த ஊரின் அழகு எப்போதுமே இயற்கையாக அமைய பெற்றது. இறைவனின் கொடை இருந்த போதும் இந்த இறைவன் அளித்த இந்த கொடையை நாங்கள் அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். இறைவன் நமக்கு வழங்கிய இந்த கொடையை, இறைவன் அளித்த இந்த கொடையை அழிக்காமல் நாங்கள் பாதுகாத்து ஒரு நிலைபெறான வளமாக எதிர்கால சந்ததிகளுக்கு வழங்க வேண்டும் என்பதே சமூக செயற்பாட்டாளர்களும் சூழலியல் ஆர்வலர்களும் ஒரு ஆத்மார்த்தமான விருப்பம். கட்டி பூக்காண்டு வைப்போம். அங்கால ஒரு பக்கொண்டு கட்டுவோம். அதே மாதிரி ஒரே கலர்ல ஒரே மாதிரி பத்து கட்டுறது ஆளை கூட்டியா. பார்லமெண்ட் உறுப்பினர் கௌரவ ஆதம்பாபா அவர்களும் இந்த இடத்தில் இப்போது இருக்கின்றார்கள். இப்போது பார்லமெண்ட் உறுப்பினர் கௌரவ அபுபக்கர் ஆதம்பாபா அவர்கள் இருக்கின்றார்கள். அபுபக்கர் ஆதம்பாபா அவர்கள் சொல்லுங்கள், குறிப்பாக நீங்கள் செய்த அண்மையில் செய்த பணிகளுக்கு மேலதிகமாக அழகூட்டுகின்ற ஒரு பணி நடைபெறுகிறது, சொல்லுங்கள். உண்மையிலேயே இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இன்று ஒன்று கூடி நாங்கள் தோணா எங்களுடைய சொத்து, சாய்ந்தமருதினுடைய சொத்து, அதை நாங்கள் கடந்த காலங்களிலே இந்த சாய்ந்தமருது பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த செயற்பாடுகளை நாங்கள் இப்போது செய்து இன்று அழகாக காட்சியளிக்கின்றது. இருந்தாலும் அதிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இன்று சாய்ந்தமருது வர்த்தகர்கள், சாய்ந்தமருது மாளிகைக்காடு பள்ளிவாசல்
தலைமை, அவருடைய உறுப்பினர்கள் மற்றும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், புத்திஜீவிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்களுடைய வளமாக இருக்கின்ற எங்களுடைய சாய்ந்து மருது மாளிகைக்காட்டு மண்ணினுடைய கரையோர பிரதேசங்கள் இன்று பல சிக்கல்களை கொண்டதாக காணப்படுகின்றன. வீதிகள் மிக நெருக்கமாக காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, இந்த பிரதேச மக்கள் இன்று விழிப்புணர்வு படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சில மக்கள் இந்த கடற்கரை பிரதேசத்திலே குப்பைகளை கொட்டுவதன் காரணமாக எங்களது பிரதேசம் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இன்று ஓரளவுக்கு திருத்தம் இருந்தாலும், இப்போது தோணா நீருக்குள் மக்கள் குப்பைகளை போடுவது குறைந்திருந்தாலும் தோணாவை அந்நிய பிரதேசங்களிலே மக்கள் இன்னும் குப்பைகளை கொட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே கல்முனை மாநகர சபையோடு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தி இன்று வீதி வீதியாக குறைந்தது குப்பைகளை அல்லது திண்ம கழிவுகளை முகாமை செய்வதற்கான ஏற்பாடுகள் இருந்தாலும் மக்கள் தெரிந்து வேணும். இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணினுடைய அபிவிருத்தியிலே இவர்கள் நாட்டம் காட்ட வேண்டும் என்று நாங்கள் இந்த ஊருடைய தலைமை மற்றும் பள்ளிவாசல்கள் எதிர்பார்க்கின்ற இந்த தருணம். ஆகவே உங்களோட இந்த ஊடகத்தினூடாக உங்களுடைய பங்களிப்பு மிக அதிகம். இந்த ஊடகத்தினூடாக எங்களுடைய செய்தி மக்களை சென்றடைய வேண்டும். மக்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம்தான், நீங்கள் ஒத்துழைக்காத வரையிலே இந்த ஊரினுடைய அபிவிருத்தியை நாங்கள் செய்ய முடியாது. தனியே ஒருவரால் இருவரால் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக நாங்கள் இதனை பார்க்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களோடு ஒத்துழைக்கின்றீர்கள். அதற்காக நாங்கள் இந்த சாய்ந்த மருது மாளிகைக்கான மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுக்கு தெரியும் இந்த தோணா என்று சொல்லப்படுகின்ற விடயம் மனிதனுடைய இதயம் எவ்வாறு இருக்கின்றதோ இந்த ஊரினுடைய இதயமாக நாங்கள் இந்த தோணா ஏரியாவை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது எதிர்காலத்தில் அபிவிருத்தி செய்யப்படும். பிரஜாசக்தி நிகழ்ச்சி திட்டத்தையும் 2,10,00,000 ரூபாய்களை நாங்கள் இதுக்கு ஒதுக்கி இருக்கின்றோம். அந்த நிதியை கொண்டு இந்த ஏரியா, அதாவது தோணாவை சுற்றியுள்ள வீதிகளை காபட் வீதிகளாக மாற்றுவது, அதுபோன்று LED பல்புகளை இடுவது, மக்கள் தங்கி இருந்து தன்னுடைய நாளாந்த பொழுதுபோக்குகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளுக்கு நாங்கள் இப்போது அதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றோம். அதுக்குரிய திட்ட வரைவுகள் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அது எதிர்காலத்தில் நடைபெறும். அது மாத்திரமல்ல, அதாவது ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை, அரச பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கின்ற ஒரு ஊர் மிக நீண்ட காலத்தின் பின்னர் கிடைத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்தவரை இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எங்களுக்கு முக்கியம். ஆகவே இவர்களையும் வர்த்தகர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த ஊரை அரச நிதிக்கு அப்பால் எங்களுடைய வளங்களையும் பயன்படுத்தி இந்த ஊரை நாங்கள் அபிவிருத்தி காண செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அவா. இன்று நாங்கள் ஏனைய பிரதேசங்களை பார்க்கும் போது இந்த சாய்ந்த மருது மாளிகைக்காட்டு மக்கள் அவர்கள் ஈராவூருக்கு செல்கிறார்கள், ஓட்டமாவடிக்கு செல்கிறார்கள், பாலமுனைக்கு செல்கிறார்கள், அட்டாளச்சினைக்கு செல்கிறார்கள், அக்கரைப்பட்டுக்கு செல்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்தால் எங்களுடைய ஊருக்கான வருமானத்தை நாங்கள் ஏற்பாடு செய்ய முடியும். அதுபோன்று எங்களுடைய இந்த கடற்கரை வீதி அது மிகவும் நிறைவாக குறுகியதாக காணப்படுகின்றது. நாங்கள் ஒரு திட்ட வரைவை இப்போது தயாரித்து அதுக்குரிய ப்ரொபோசலை நாங்கள் பிரேரணை தயாரித்திருக்கின்றோம். அதாவது கார்தீவிலிருந்து கல்முனை வரைக்குமாக நாங்கள் முதல் கட்டமாக கார்தீவிலிருந்து சாய்ந்து மருது வரைக்குமாக எங்களுடைய பீச் ரோட்டை இன்னும் ஒரு பீச் ரோட் நாங்கள் சேர்த்து 2 பாதைகளாக ஒன்வேயாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் காணப்படுகின்றது. இறைவன் அதுக்கு உதவி செய்ய வேண்டும். நல்ல திட்டங்கள் எங்களுடைய இளைஞர்கள் இப்போது எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்றார்கள். அவர்கள் பல ஆலோசனைகளை இந்த ஊருடைய பள்ளிவாசல் தலைமை, அது போன்று பாராளுமன்ற உறுப்பினருக்கு இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இன்று பார்க்கும் போது எல்லாவற்றையும் விட மேலாக இந்த இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்களே, இந்த ஊரினுடைய நன்மைக்காக அதை நாம் வரவேற்று அவர்களுக்கு நன்றி கூறி, அதுபோன்று எங்களுடைய பள்ளிவாசல் தலைமைக்கு நாங்கள் நன்றியை கூறி, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சகல எங்களுடைய நிறுவனங்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி, இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துஆ செய்ய வேண்டும். இந்த சாய்ந்த மருது மாளிகைக்காடு மண்ணை எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே ஒரு சிறப்பு மிக்க, ஒரு வளம் பொருந்திய ஒரு ஊராக, ஒரு பிரதேசமாக மாற்றி அமைக்க முடியும் என்று எண்ணப்பாடு காணப்படுகிறது. அதற்கு இந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் அதை மிக விரைவாக செய்து முடிக்க முடியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி. மிக நன்றி. சாய்ந்த மருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் தலைவர் முபாரக் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் ஆதம் பாபா அவர்களும் இந்த வேளையிலே தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். போடாம வெளியில போடுறாங்களே, மருந்துகளில் வச்சு வயசானவங்க நினைக்கிறாங்க கூடிய நான் செய்யற ஸ்டைல பாருங்க சார். 1,60,000 2 செய்யப்படுது படத்தல் வைக்க போறோம். அது வெட்டிக்கலோ
தாண்டி பார்க்கணும் முன்னுக்கு இருக்கு. அதே மாதிரியே மட்டக்களப்புல உள்ள வெள்ளர கொடியை தான் செய்யறாங்க சார். நீங்க என்ன செய்யுங்கன்னா அதாவது அழிவடையக்கூடியது எங்களுக்கு விடுத்த வாரங்களுக்கு பொட்டல் போடுவாங்க, பேப்பர் போடுவாங்க. இந்த ஒன்றும் போட மாட்டாங்க. ஆனா என்ன உள்ள போறாங்க தெரியும். மெயினான விஷயம் அதே போல எங்களுடைய அன்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய ஆசான் ஆதம்பாவ சார் கூறியவாறு இப்ப வேற மனம் விட்டு இப்ப நான் சின்ன பேச வரல, எனக்கு வேலை இருக்கு, வாக்கு கொடுத்த அவ்வளவு கிளியர் பண்ணணுமே, அந்த வேலை அவ்வளவு இருக்கு. அதுக்கு பிறகு இந்த பாலத்துக்கு நாங்க பெயிண்ட் பண்ணுவோம். இப்ப வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து எங்களுக்கு இன்னொரு சார் வந்து சொன்னார் மஞ்சளும் வெள்ளையும் அடிக்கணும், அதுதான் உண்மையான கலர். இப்ப மஞ்சள் வாங்க அனுப்பிருக்கு, அதுவும் பெயிண்ட் பண்ணப்படும். அதுக்கு பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் நீங்க ஊர்ல உள்ள மக்கள் இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகைக்கு பிறகு இங்க பள்ளி வாயல் இருக்கு, பீச் ஓரத்துல நிறைய பள்ளி வாயல்கள் 4-5 பள்ளி வாயல் இருக்கு. அழகா தொழுகையோட உங்களோட குடும்பமா வந்து செய்யுங்க. இன்னைக்கு சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளி வாயல், பைத்து சகாத் நிறுவனம், பைத்து எங்களுடைய வர்த்தக சங்கம் 3 இணைந்து இன்றைக்கு உங்களுக்கு அழகான குளிர்பானம் எல்லாமே இன்றைக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், பிஸ்கெட்ல இருந்து எல்லாமே இன்றைக்கு ஈவினிங் உங்களுக்கு தருவாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அழகா இருந்து 9 மணிக்கு பிந்தாம நீங்க வீட்டுக்கு எல்லாரும் போங்க. ஒவ்வொரு நாளும் இது இன்றைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் வாங்க. அதே போல இந்த வர்த்தக சங்க தலைவர், பள்ளி தலைவர் மனம் திறந்து கதைக்கார், இப்ப எம்பி மனம் திறந்து எல்லாம் கதைச்சார். இத வேலையே அழகா மனம் திறந்து பேசின மாதிரி அழகா நாங்க செய்யணும். செய்யறதுக்கு நைட்ல 2-3 ஹவராவது நாங்க மன உளைச்சல் இல்லாம தூங்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இந்த பேஸ்புக் மந்திரி மாதிரி இருக்கீங்க. எங்கிட்ட ஊர்ல 3 பேர்ல ஒரு ஆள் நூந்துட்டார், இப்ப இன்னொரு 2 பேர் இருக்கீங்க. அந்த பேஸ்புக் மந்திரி மாதிரி நீங்க படிச்ச ஆக்கள் உங்களோட படிச்ச கல்வியே சரியா யூஸ் பண்ணி செஞ்சு அந்த உங்களோட நீங்க எழுதுற விஷயங்களை மனசு நோவைக்காம எழுதுங்க. மந்திரி மாறி பேஸ்புக் மந்திரியாவது எப்படி அவன் கேவலம் கட்ட உள்ளமுள்ளவன் போய் அதுக்கப்புறம் நீ இல்லாட்டி அதுக்கு இல்லாம ஆறுதல் எடு. இப்ப ஒரு ஆள் ஆறுதல் எடுத்தீங்க, அந்த ஆறுதல் எடுத்த மாதிரி மத்த 2 பேரும் நீங்க ஆறுதல் எடுத்தீங்கன்னா மத்த அவ்வளவு வேலை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு எழுதவா உனக்கு இல்லாட்டி மன உளைச்சல் வருத்தம் கிருத்தம் சொன்னா எந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி கன்சல்ட் பண்ணி வருத்தத்துக்கு மருந்து எடு. ஏன்னா நமக்கு மருந்து எடுத்துட வேண்டிய அவசியம் இந்த எம்பிக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் உண்டு. ஏன் காரணம் ஊர்ல பேரை கொண்டு நாத்தி அடிக்காய். நீ ஒரு ரூமுக்குள்ளே இருந்து ஒரு புட்டத்துல இருந்து செஞ்சு ஓட்டும் பிளேண்டிங் மக்கள் இல்லாம தூங்கிடுவாய். அதுக்கப்புறம் எங்களுக்கு தூங்க எழுதில்லை, இதை செய்யாது. அதனால் நீங்க எல்லாருமாக ஒத்துழைப்புக்கும் எல்லாரும் எம்பில இருந்து மொத்த பேர் இதுல நன்றி சொல்லி உங்களுக்கு எல்லாருமாக சேர்ந்து வந்ததுக்கு உங்களை எல்லோருக்கும் நன்றி செலுத்தி நான் இதை முடிக்கிறேன். அதோட எங்களுடைய சார் அவங்களுக்கு சொல்றோம், எங்க ஊர்ல ஒரு குறைஞ்சது ஆக கூட சார் இது கதை இல்லாம நீங்க செஞ்சுதாங்க சார், இல்லாட்டி செய்யறதுக்கு எங்களுக்கு வழிவகுத்து தாங்க. நாங்க செய்யறோம் 10 கடை அழகான சின்ன கடை. ஆனா சோம்பேறி இதுக்கு கடை உடஞ்சு வரவேணா. எங்களுக்கு வர்த்தக சங்கத்துல லெட்டர் எடுக்கணும், பள்ளியில லெட்டர் எடுக்கணும், பைத்து சகாத்துல லெட்டர் எடுக்கணும். நீ உன்னை நம்பி நாங்க எம்பிட்ட கதைக்கணும். இது எல்லாத்தையும் செய்யற சோம்பேறி இல்லாதால்வா. ஜூஸ் கடை செய்யவா, அப்ப கடை செய்யவா, கஞ்சி கடை செய்வா, நெச்சுரலா செய்வா. நீ சீனியை குழைச்சு கொடுக்கறதுக்கு இங்க வந்துடாது, இருக்கிற சீனியை கூட்டுறதுக்கு வரவேணா. அழகா உண்மைத்தன்மையோட செய்யற ஆள் முன்னுக்கு வா, எங்களை பள்ளிக்கு வா, எங்களை சந்தி எல்லாம் செய்ய. நாங்க அழகான முறையில் எம்பி இருக்காங்க, டிஎஸ் இருக்காங்க, கரையோரம் இருக்கு, அதே போல மாநகர சபைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 கடையை இன்ஷா அல்லாஹ் அமைச்சு தாரோம். அழகான முறையில செய்யணும். உண்ட ஊட்ட மவுத்துண்டா உண்ட வேற ஆள் வந்து கடை கொடுக்கணும். என்ன மக்களுக்கு சேவை செய்யறதான் நாங்க கேட்கோம். ஒன்னும் வளர்க்கறதுக்கு இல்லை, நீ வளர்ந்துட்டு போ, பிரச்சனை இல்லை. ஆனா சோம்பர் இல்லாத வந்து செய்யறதுக்கு வழிவகுப்போம். அதே போல சார் அந்த பாயிண்ட் ஒன்று சும்மா இருக்கு, அதுல எங்களோட வர்த்தகர்கள் மன உளைச்சல் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த இடத்த தந்தீங்கன்னா நாங்க எங்களோட செலவுல செஞ்சு இந்த ஊர் மக்கள் பாவிக்கிறது கொடுப்போம். அந்த ஜிம் சென்டர் ஒன்று செய்யறதுக்கு நிலமங்கிற அதிகாரம் சிசிடி அதுபோல எங்களுடைய பிரதேச செயலாளர் நடத்தி என்ன சார் பாருங்க சார், அந்த குப்பை அவ்வளவு இல்லாம இன்றைக்கு ஆதம்பாவுக்கு நாங்க பால் கதிரையை போட்டு கொடுக்கோம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த குப்பை அதுக்கு இன்னும் போடாம அது செஞ்சு நாங்க ஜிம் பாயிண்ட் உருவாக்கிறோம். இல்ல இல்ல அண்ணா அது தேயில கடை ஆதம்பா அண்ணா இருக்கு. நாங்க ஆதம்பா இந்த சாரை நான் ஒரு சும்மா பேரை சொல்ல மாட்டேனே, எம்பி சொல்லுவேன், இந்த ஆசிரியர் சொல்லுவேன். ஹலோ வார்த்தை பிரிவு நம்ம ஒரு சர்வதேச மீடியாவில் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த வார்த்தைகள் பிரிவு